இந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன அதிகாரத்தை கர்த்தர் குடும்ப வாழ்க்கையில் தருகிறார்? குடும்ப வாழ்க்கையில் முதலில் என்ன தருகிறார்? தேவன் உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிகிற தேவன் இந்த குடும்ப வாழ்க்கையில் முதலிலே இந்த மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் கையின் பிரயாசத்தை கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனை கூட்டார். ஆனால் அதே சமயத்தில் ஒரு மனுஷனை கர்த்தர் நேசிக்கிறார் என்றால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, வீடு ஞானத்தாலே கட்டப்பட்டு விவேகத்தாலே இது நிலைத்து நிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையான சகலத பொருட்கள் நிறைந்திருக்கும், ஞானமுள்ளவன் பலமுள்ளவனாய் இருக்கிறான். இதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் 27வது வசனம் சொல்லுகிறது, வெளியில் உன் வேலை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. வீட்டை கட்டுவதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும்? அதாவது குடும்பத்தை கட்டுவதற்கு முன்பு முதலிலே உன் வயலில் வெளியில் உன் வேலை எத்தனைப்படுத்தி எஸ்டாப்ளிஷ் யுவர் ஒர்க், ஹேண்ட் ஒர்க்ஸ். சில பேருக்கு தொழில் இருக்காது, போக்குவரத்துமாக இருப்பாங்க, வாயில் ஏதாவது பேசி கொண்டிருப்பாங்க, பார்த்தா திறமை நிறைஞ்சவர்களாக இருப்பாங்க, வெறும் மொழி புலமை தான் இருக்கும். ஸ்போக்கன் லாங்குவேஜ் வில் பி குட். பேச்சு திறமை என்பதெல்லாம் இல்லை, அவங்க அதுக்கு பேச்சு திறமை இல்லை, மொழி புலமை இருக்கும், அவ்வளோதான். அந்த மொழி புலமை வச்சு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் காணப்படுவாங்க. இதற்கு தான் வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, வெளியிலே உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. பிரியமான தேவனுடைய ஜனமே, வேலையை நீங்கள் சிறப்படுத்தி கொள்வது யாருடைய கருத்தில் இருக்கிறது? மனுஷர்கள் விசுவாசிகளுடைய கருத்தில் இருக்கிறது. ஐயா, நீங்கள் சின்ன படிப்பு படித்திருந்தாலும் சரி, பெரிய படிப்பு படித்திருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் வேலை என்பது ஒன்று இருக்க வேண்டும். தெசலோனிக்கேயரில் வாசிக்கிறோம், வேலை இருக்கிறவன் தான் சாப்பிட வேண்டும், வீண் அலுவல்காரராக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் வேலை செய்யாமல் ஒருவனும் சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் பவுல் தெசலோனிக்கு திட்டம் பண்ணுகிறார். ஏன்? சில சமயத்தில் இந்த சோம்பல் வந்துடும். சோம்பலின் ஆவி உடையவர்கள் பேசுகிற பொழுது நீங்கள் அருகில் உட்கார்ந்து பாருங்கள், உங்களுக்கும் அந்த மனுஷனோட அந்த சொகுசு தெரியும். அந்த சோம்பலின் ருசி உங்களுக்கும் உள்ளே இறங்கும். சுறுசுறுப்பாக இருக்கிறவனுடைய கைதான் ஆளுகை செய்யன்னு வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் முதலில் வீட்டை கட்டுவதற்கு முன்பு, உங்கள் குடும்பத்தை உருவாக்குவதற்கு முன்பு நீங்கள் வேலையை ஸ்திரப்படுத்த வேண்டும். வேலையை ஸ்திரப்படுத்தினால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் காணப்படும். இது ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம். முதல்ல உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். வேலையை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுற பயம். சங்கீதம் 128 வாசிக்கிறோம், இப்படியா ஆசீர்வதிக்கப்படுவான், எப்படியா கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்.